அவரை பத்தி நான் ஒன்னு சொன்னேன், வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். கூட்டணி நிலைப்பாடு குறித்து தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள்கிட்ட பிரஸ்ல கேள்வி கேட்கறாங்க. தன்னுடைய கூட்டணி நிலைப்பாடு என்ன அப்படிங்கறத அவர் சொல்றாரு. இந்த மாதிரி திரும்ப சொல்றாரு அப்படின்னு சொல்லிட்டு வைகோ கிட்ட கேட்கறாங்க. அதுக்கு அவர் சிரிச்சுக்கிட்டே அவருடைய கருத்துக்கு அந்த ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஒரு நோபல் பரிசே தரலாம், நோபல் பரிசு அப்படின்னு நக்கலாக நையாண்டியாக சிரித்துக்கொண்டே ஒரு பண்ணையார் துணையில் அதை பேசிட்டு காரில் ஏறி கடந்து போகிறாப்புல. யார் இந்த ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறாருனாக்கா, இருக்கின்ற மேடையிலேயே இருந்து கொண்டு இந்த கூட்டணியிலிருந்து எப்படி அடுத்த கூட்டணிக்கு தாவுவது அப்படிங்கிற போட்டி வச்சோம்னாக்கா அதில் நோபல் பரிசு வாங்கக்கூடிய வைகோ அவர்கள் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்கள் பார்த்து அவர் சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு நோபல் பரிசே தரலாம் அப்படின்னு இவர் சொல்றாப்ல. வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். தன்னுடைய கட்சியினுடைய நிலைப்பாடு கூட்டணி குறித்து என்ன அப்படிங்கறத அவர் தான் சொல்ல முடியும். ஒருவேளை தலைவர் எழுச்சி தமிழர்கள் சொல்லும் பொழுது அது ஒரு பப்ளிக் இஷ்யூவில் அந்த இஷ்யூ பற்றி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்றாரு, அல்லது பொதுமக்களுக்கான ஒரு பிரச்சனைக்கான ஒரு விஷயத்தை பற்றி பேசுறாரு, அல்லது பிஜேபி கொண்டு ஒரு சட்டத்தை குறித்து ஒரு மசோதா குறித்து அவர் தன்னுடைய கருத்தை தெரிவிக்கிறார் அப்படின்னாக்கா அதில் மாற்று கருத்து இருந்துச்சுனாக்க நம்ம தெரிவிக்கலாம். அது இல்லாமல் தன்னுடைய கட்சி நிலைப்பாடு என்னன்னு அந்த கட்சியினுடைய தலைவர் தான் சொல்ல முடியும். அதுக்கு நோபல் பரிசு தரணும்னாக்கா அது எப்படி நமக்கு எனக்கா இந்த வைகோவனுடைய நிலைப்பாடை பார்த்தோம்னாக்கா அவர் ஒரு பயங்கரமான ஒரு பட்டிமன்ற பேச்சாளர். அவர் எப்படி ராஜ்மோகன் ஒரு பட்டிமன்ற பேச்சாளரோ அதே மாதிரி வைகோ அவர்களும் ஒரு சிறந்த பட்டிமன்ற பேச்சாளர். ரெண்டு பேருக்கு என்ன வித்தியாசம்னா, ராஜ்மோகன் உள்ளூர் பட்டிமன்ற பேச்சாளர், ஆனால் நம்மளால வைகோ இருக்கார்ல அவர் ஒரு தேசிய பட்டிமன்ற பேச்சாளர். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். இன்னும் ரெண்டு பேருக்கு பேமெண்ட் தான் வித்தியாசம். ராஜ்மோகனுக்கு நீங்கள் கம்மியான பேமெண்ட் கொடுத்தா போதும், இவர் கொஞ்சம் ஹைஃபையான ஃபிகரு, அதனால் கொஞ்சம் அதிகமான பேமெண்ட்டை கொடுக்கணும். எனக்கு ஃபிகருக்கு தகுந்த பேமெண்ட் கொடுக்கணும்ல, அதனால இவர் ஒரு நேஷனல் ஃபிகருங்கிறதுனால இவரு கொஞ்சம் பேமெண்ட் அதிகம். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். அதனால் அந்த வைகோ என்கிற சைக்கோ இதற்கு முன்னாடி என்னென்ன பேசியிருக்கிறது, என்னென்ன உளறி இருக்கிறது, அதாவது மோடியை புகழ்ந்து பேசியது, டிமானிட்டைசேஷனை புகழ்ந்து பேசியது, மோடி தான் தமிழ்நாட்டிற்கு விடிவு காலம் தரப்போகும் நபர், மோடி தான் இந்தியாவிற்கு விடிவு காலம் தரப்போகிற நபர் அப்படின்னு பேசியது, அதுக்கப்புறம் மோடிக்கு எதிராகவே பேசியது, திமுகவிற்கு எதிராக முன்னாடி பேசியது, அப்புறம் திமுகவிற்கு ஆதரவாக பேசியது, அப்புறம் எழுச்சி தமிழருக்கு ஆதரவாக பேசியது, எழுச்சி தமிழ் எதிராக பேசியது, இப்படியே பாம் அசத்துங்க அப்படின்னு பேமெண்ட்டை மட்டும் போட்டு விட்டுனா போதும். ஆனால் காசை வாங்கிட்டா போலனாக்கா தொழில் சுத்தமாக இருப்பாப்புல. அவ்வளோ தொழில் சுத்தங்க. அந்த தொழில் சுத்தத்தை, அந்த தொழில் நேர்த்தியை இதுவரைக்கும் நான் யாருக்கிட்டையும் பார்த்ததில்லை. அப்படி ஒரு தொழில் நேர்த்தியாக செயல்படக்கூடிய அந்த வைகோருடைய வரலாறு என்ன அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்ப்போம். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். இன்னைக்கு வைகோ கிட்ட அதை கேட்குறாங்க, அதே கேள்வி கேட்குறாங்க. வைகோ அதுக்கு தான் சிரிச்சுக்கிட்டு அதெல்லாம் நோபல் பரிசு கொடுக்கணும் அவர்கிட்ட சொன்ன ஸ்டேட்மெண்ட்டுக்கு அப்படின்னு ரொம்ப நக்கலாக நையாண்டியாக சொல்லிட்டு போகிறாப்புல. ஒரு பப்ளிக் இஷ்யூவில் தொடர் திரும்ப அவர்கள் அப்படி பேசியிருந்தாக்கா அதை குறித்து பதில் சொல்லலாம், இது தப்பான பதிலுங்க, இது சரியான பதில். அந்த கட்சியினுடைய ஸ்டாண்ட் என்னங்கிறத அவர் சொல்லித்தானே ஆகணும். ஆமாங்க, நாங்கள் அமைச்சரவையில் பங்கு பெற்றுறோம், ஆனால் கூட்டணிக்குள்ளே போகிறோமா இல்லையாங்கிறத நாங்கள் இன்னும் முடிவு பண்ணலை அப்படின்னு அந்த கட்சி தலைவர் தாங்க சொல்ல முடியும். என்னது அந்த கட்சியினுடைய ஸ்டாண்டு, அந்த கட்சிக்கு இன்னும் ஒரு தனியான ஒரு கட்சிக்குன்னு ஒரு பாடி இருக்கும். அந்த கட்சியில் வந்து உள்ளே வந்து நிறைய அமைப்புகள் இருக்கும், அல்லது உள்ளே வந்து நிறைய டீம் வச்சுருப்பாங்க. அவங்க ஆலோசனை பண்ணுறதுக்கு, முடிவுகள் எடுக்கிறதுக்கு வேறு டீம் இருக்கும். ஆலோசித்து தான் அதுக்கப்புறம் முடிவுகளை சொல்ல முடியும். இப்போ விசிகாவோட நிலைப்பாடை மதிமுகவுடைய வைகோ வந்து சொல்ல முடியும். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். அல்லது விசிகாவோட நிலைப்பாடை கம்யூனிஸ்ட் கட்சி வந்து சொல்ல முடியும், அல்லது கம்யூனிஸ்ட் கட்சி நிலைப்பாடை விசிகா போய் சொல்ல முடியுமா? அந்த கட்சி நிலைப்பாடு என்னங்கிறத அவங்க தான் சொல்ல முடியும். அப்போ அந்த கட்சி நிலைப்பாடு சொல்லும்பொழுது அதில் கிண்டல் கேலி நக்கல் நையாண்டி. இப்போ இதே மற்ற கட்சிகள் அவங்களோட கட்சி நிலைப்பாடு சொல்லும் பொழுது இந்த பாடி லாங்குவேஜோட விமர்சனம் இருந்தால் கூட இந்த நக்கல் நையாண்டின்னு சொல்கிறது எனக்கா ஒரு கூட்டணிக்குள்ளே இருக்கிறாங்க. தாவேக்காங்கிற அந்த கட்சியுடைய கூட்டணிக்குள்ளே இருக்கிற கூட்டணி கட்சிகள். அப்போ கூட்டணி கட்சிக்குள்ளே உள்ள பிரச்சனைகளை பொதுவெளியில் பேசக்கூடாது. ஒருவேளை அந்த அமைச்சர்கள்கிட்ட பிரச்சனை இருக்குன்னாக்கா நான் அந்த அமைச்சர்களுக்கு தான் ஃபோன் பண்ணி சொல்லுவேன், முடிஞ்சாக சிஎம் கிட்ட ஃபோன் பண்ணி சொல்லுவேன். அதர்வைஸ் அந்த அமைச்சர்களுடைய செயல்பாடுகளில் பிரச்சனை இருக்குது, எம்எல்ஏவுடைய செயல்பாடுகளில் பிரச்சனை இருக்குது, அலுவலில் பிரச்சனை இருக்குனாக்கா அதை நான் பொதுவெளியில் ப்ரெஸ்ஸுக்கிட்ட சொல்ல மாட்டேன்னு இதே வைகோ தான் இந்த பேசினாப்புல. இதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி ஒரு இடத்துல பேசியிருக்காப்புல. வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். அதே வைகோ இங்க என்ன பேசுறாப்புல, அப்ப கூட்டணி கட்சிகளுக்குள்ள பத்தி ஒரு கேள்வி எழுப்புறாங்கனாக்கா அதை நீங்க திருமா கிட்ட கேளுங்க, அது அவருடைய கட்சி, அவர் தான் பதில் சொல்லணும், அதை எதுக்கு என்கிட்ட கேட்குறீங்கன்னு நீங்கள் சொல்லணும். அதில் உங்களுக்கு நிலைப்பாடு சரியில்லை, திரும்ப அவர்கள் பேசி தவறுனாக்கா நீங்கள் தலைவர் எழுச்சி தமிழருக்கு ஃபோனை போட்டு நீங்கள் என்னங்க இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை சொல்கிறீங்க, இந்த மாதிரி சொல்லக்கூடாது, அல்லது இதில் விமர்சனம் இருக்குது அப்படின்னு நீங்கள் ஃபோனை போட்டு அங்கே சொல்லணும். அப்போ தாவேக்காவுக்குள்ளே ஏதாவது பிரச்சனைனாக்கா மட்டும்தான் தாவேக்காவுக்கு ஃபோன் பண்ணி சொல்லுவேன். ஆனால் விசிகாவில் உள்ள தலைவர் சொல்லும்போது விமர்சனம்னாக்கா நான் பொது வழியில் சொல்லுவேன், அதுவும் அந்த பண்ணையார்த்துவத்தோடு உள்ள பாடி லாங்குவேஜோட தான் சொல்லுவேன், இன்க்ளூடிங் வைகோ உட்பட. வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். அப்படின்னா இதில் புரிஞ்சுக்க வேண்டியது ஒன்றே ஒன்று தான், விசிகா குறி வைக்கப்படுகிறது.
விசிக யாரால் குறி வைக்கப்படுகிறது? யூடியூப் போட்ட சாலையா? நான் போட்ட வீடியோங்கிறது கொள்கை ரீதியான விமர்சனம். அது அந்த விமர்சனத்தை தலைவர் பேசும் பொழுது, என்ன தலைவரே இப்படி இருக்கே, நான் முன்னாடி உங்கள்கிட்ட இருக்கும் பொழுது நீங்கள் இதெல்லாம் உங்கள் பேச்சு கட்டு நாங்கள் அப்படி வளர்ந்துருக்கோமே, இப்போ நீங்கள் பேசும் பொழுது மாறுதல் இருக்கே, இது ஏன் தலைவர் இப்படி பேசுறீங்கன்னு சொல்லிட்டு நாங்கள் உரிமையோடு கேட்குற கேள்வி அது. அப்போ குறிவைக்கப்படுவது யாரால் குறிவைக்கப்படுகிறாங்கனாக்கா, திமுகவில் குறிவைக்கப்படுதா? இல்லை. யாரால் குறிவைக்க? தாவேகாவால் விசிகா குறிவைக்கப்படுகிறது. அப்படி இல்லைனாக்கா கூட்டணி கட்சியில் உள்ள காங்கிரஸ் இவ்வளவு பண்ணையார்த்துவத்தோட பாடி லாங்குவேஜோட அவங்க கொஸ்டின் பண்ணுவாங்களா அல்லது பேசுவாங்களா? வைகோவால் இந்த மாதிரி கொஸ்டின் பண்ணுவாங்களா? எனக்கு சைமல்டேனியஸாக ரெண்டு நடக்குது. யாரோ ஒருத்தர் சொல்லிட்டு போகல. காங்கிரஸ் அதே பண்ணையார்த்துவத்தோட கிண்டல் கேள்வியோட சொல்கிறாங்க, வைகோவும் அதே கிண்டல் கேள்வியோட சொல்கிறாங்கனாக்கா, அப்போ தாவேகாவிலிருந்து ஆணை பிறப்பிக்கப்பட்டு விசிகாவை எப்படியாவது வெளியேற்றி ஆகணும். ஏன்னாக்கா விசிகா உள்ளே இருக்கிறது, அதாவது தாவேகா ஆட்சி அமைக்கும் பொழுது விசிகாவோட துணை தேவைப்பட்டுச்சு. அப்போ 2 சீட்டு தேவை. அந்த 2 சீட்டுக்காக நீங்கள் கேட்டு வாசலில் போய் நின்னீங்க, கதவு பக்கம் போய் நின்னீங்க, தட்டை தூக்கிட்டு போய் நின்னீங்கன்றது வேறு விஷயம். ஆனால் ஆட்சி அமைஞ்சதுக்கு அப்புறம் இன்றைக்கி அதிமுகவையே டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. எங்கே? தாவேகாவுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு. அது மட்டும் இல்லை, மதிமுக வந்துருச்சு, அப்புறம் காங்கிரஸ் வந்துருச்சு, கம்யூனிஸ்ட் கட்சி ரெண்டுமே வெளியிலேருந்து ஆதரவுன்னு சொல்லிட்டாங்க. ஐயமும் சொல்லவே தேவையில்லை. ஐயா போராட்டத்துக்குலாம் சோஃபா தூக்கிட்டு உட்காந்து சோஃபா விட்டு ஐயா எந்திரிக்கிறதே இல்லை. பத்தாவதுக்கு இந்த எங்கால் காமராஜ் வேறு மன்னார்வடிக்காரர், அவர் வேறு தூக்கி உள்ளே போட்டிங்க. அப்போ இதுக்கப்புறம் விசிகாவுடைய தேவை அவங்களுக்கு இல்லை. இப்போ விசிகா உள்ளே இருந்தாக்கா அவங்களுக்கு தொந்தரவு தான் தாவேகாவிற்கு. எனக்கு கொள்கை பேசுவாங்க, கோட்பாடு பேசுவாங்க, அவங்க அம்பேத்கரை பேசுவாங்க, பெரியாரை பேசுவாங்க, சமூக நீதியை பேசுவாங்க, ஆணவ படுகொலைக்கு தாங்க எதிரான சட்டம், அவசர சட்டம் எங்கடான்னு சொல்லி கேள்வி எழுப்புவாங்க, சட்டமன்றத்தில் இது குறித்து பேசுவாங்க. அப்போ ஏகப்பட்ட தலைவலியாக இருக்கும். சனாதனம்னு வேற பேசுவாங்க, வர்ணாசிரம்னு வேற பேசுவாங்க, மனுநீதினு வேற பேசுவாங்க. திடீர்னு ஒரு பட்டுக்கு மனுநீதி எரிக்க புரண்டு கிளம்பிடுவார், சனாதனத்தை எரிக்க புரண்டு கிளம்பிடுவார். அப்போ இது பெரிய பிரச்சனையை கொடுக்கும். அப்போ இதை வச்சுக்கிட்டு காங்கிரஸ் கேரளாவில் இதே விஜய் கொண்டு போய் அங்கே எலெக்ஷன் நிற்க வைக்கலான்னு அவங்க ஒரு கனவுல இருக்காங்க. சிபிஎம் இதை விட பெரிய கனவுல அடுத்த கேரளா எலெக்ஷனுக்கு காங்கிரஸ் விஜய் தூக்கிட்டு போதா அல்லது சூவே தூக்கிட்டு போறாரா அப்படிங்கிற போட்டி, மிகப்பெரிய போட்டி. 2 பேர் தமிழ்நாட்டுக்குள்ள 2 பேருக்கு இடையில கடுமையான போட்டி. அந்த போட்டி யாருனாக்கா மாணிக்கம் தாக்கூர், இன்னொன்று சூவே. இவங்க 2 பேரும் இல்லை, யார் விஜயை தூக்கிட்டு போகிறா கேரளா எலெக்ஷனுங்கிறது மிகப்பெரிய போட்டி நடந்துகிட்டு இருக்கு. அப்போ இவர் சனாதனம், வர்ணாசிரமம், மனுதர்மம்னு பேசினாக்கா கேரளாவில் போய் இதை வச்சு எலெக்ஷன் அட்டன் பண்ண முடியாது. அது மட்டும் இல்லை, இந்த பாருங்க, அந்த காங்கிரஸ் கூட்டணி கட்சியில் இருக்கிற விசிகான்றது மனு தர்மத்தை ஒழிப்போன்னு சொல்கிறாங்க, மனு தர்மத்தை எரிப்போன்னு சொல்கிறாங்க. பாருங்க, மனு தர்மம் என்பது ஹிந்து மதம் தான் மனு தர்மம், மனு தர்மம் தான் இந்து மதம். அதனால் ஹிந்து மதத்துக்கு எதிராக காங்கிரஸ் செயல்படுகிறது பாருங்கள் தமிழ்நாட்டுக்குள்ளே. அந்த கூட்டணி கட்சி அப்படி பேசிகிட்டு இருக்கு அப்படின்னு எலெக்ஷன் அப்போ வட மாநிலங்களில் இதை கொண்டு போய் வச்சு அங்கே கேம்பெயின் பண்ணுவாங்க. அப்போ தேவையில்லை, விசிகா உள்ளே வச்சாக்க தொந்தரவு தான் அப்படின்னு நினச்சி தாவேகா அப்போ என்ன பண்ணுது, விசிகாவை அப்படியே வெளியேற்றிடணும், பேலன்ஸுக்கு பாமக வேணால் உள்ளே கொண்டு வந்துக்கலாம், தேவையில்லை தேவைன்னா கொண்டு வந்துக்கலாம், அப்போ விசிகா வெளியேற்றாகணும் அப்படிங்கிற நோக்கத்தில் இப்போ நம்ம இவர் இருக்கார் பாருங்க, நம்ம பெய்டு பட்டிமன்ற பேச்சாளர் வைகோ, நேஷனல் பேச்சாளர் வைகோ, அவர் சைக்கோன்னு சொன்னேன், தேசிய பேச்சாளர் வைகோ அவர்களையும் நம்ம பண்ணையார் மாணிக்கம் தாக்கூரையும் இறக்கி விட்டு எழுச்சி தமிழருக்கு எதிராக இந்த மாதிரி இழிவான கருத்துக்களை, ரொம்ப கொச்சையான வார்த்தைகளை போட்டு அந்த பண்ணையார்த்துவமாக அவரை இழிவு செய்கிற மாதிரி பேசினோம்னாக்கா ஆட்டோமேட்டிக்காக விசிகாவினுடைய பொறுப்பாளர்கள் அல்லது விசிகாவினுடைய ஆதரவாளர்கள் அவங்க எல்லாருமே பொங்கிட்டு எல்லாம் பேச ஆரம்பிப்பாங்க, கேள்வி எழுப்புவாங்க, காங்கிரஸை போட்டு அடிப்பாங்க, மதிமுகவை போட்டு அடிப்பாங்க. அப்போது ஒரு குழப்பம் ஏற்படும். இந்த குழப்பத்தை பார்த்துட்டு ஆதவர்ஜுனா விஜய்கிட்ட போயிட்டு இது தேவையில்லாத வேலை, நம்ம விசிகா வெளியேற்றிடும், அப்படி இல்லைனாக்கா மதிமுகவும் காங்கிரஸும் வெளில போகிறோன்னு சொல்கிறாங்க, அவங்கள வச்சு நமக்கு பெரிய பிளான் இருக்குது கேரளாவில், அதனால் இவங்களை நம்ம வெளியேற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு விசிகாவை வெளியேற்றுவதற்கான பயங்கரமான ஒரு நாடகம் உள்ளே போய் கொண்டிருக்கிறது. சரி, இந்த வைகோ யார் என்னங்கிறது இவ்வளவு யோக்கியமாக மாதிரி பேசுகிறாப்புல இல்லை, இப்போவே பேசும்பொழுது ஒரு மேடையில் பேசினாப்புல 2 எம்எல்ஏவை நீங்கள் கொண்டு வாங்க ரிசைன் பண்ண வச்சுட்டு நானே பிரச்சாரம் பண்ணி உங்களை ஜெயிக்க வைக்கிறேன்னு குதிரை பேரத்தை விஜய் வைகோவிடம் பேசியதாக வைகோவை நேரடியாக போட்டு உடச்சிட்டாப்புல. வைகோ, அவர் சைக்கோன்னு சொன்னேன். எனக்கு தெரிஞ்சு மு.க. ஸ்டாலின் அவர்கள் ஒரு துரந்தராக வைகோ உள்ள அனுப்பியிருக்காருன்னு நினைக்கிறேன். இந்த மாதிரி பேர் எதுவும் லூசு மாதிரி பேசு, லூசு மாதிரி நீ உன்ன மாதிரியே பேசு, அதுவே அந்த மாதிரி தான் இருக்கும், அந்த மாதிரி பேசி அந்த கூட்டணிக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணிட்டு எப்படி மக்கள் நல கூட்டணின்னு ஒன்று ஆரம்பித்து அதுக்குள்ளே குழப்பத்தை உண்டு பண்ணி விஜயகாந்த் தான் சிஎம் கேண்டிடேட்னு யாருமே டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. இவரே ஏறி போய் விஜயகாந்த் தான் சிஎம் கேண்டிடேட்னு சொல்லிட்டு வந்தாப்புல. பக்கத்தில் இருக்கிற சிபிஎம், சிபிஐ, இவர் நம்ம திருமாத்துளர்லாம் பயங்கர ஷாக். எனக்கு அந்த நிமிடம் வரை திருமாத்துளரைத்தான் அங்கே சிஎம் கேண்டிடேட்டாக அறிவிப்பது அப்படிங்கிறத சிபிஐ, சிபிஎம், விசிகா எல்லாரும் சேர்ந்து முடிவு பண்ணுது.
திடீர்னு வந்தாப்புல வைக்கோ மேடல் ஏறினாப்புல விஜயகாந்த் தான் சிஎம் கேண்டேன்னு சொல்லிட்டு போயிட்டே இருந்தாப்புல. வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். அப்படியாப்பட்ட தலைவன் என் தலைவன், எவ்வளோ பெரிய தலைவன். மக்கள் நல கூட்டணி ஒன்று ஆரம்பித்து இந்த கூட்டணி ஓட்டு வாங்கிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக கடைசியாக உள்ளே செலுத்தப்பட்ட ஒரு இன்ஜெக்ஷன் தான் எங்களுடைய தலைவர் வைகோ அவர்கள். எவ்வளவு ஆப்ரேஷன் பண்ணியிருப்பாரு, எத்தனை டோர்களை தட்டி எவ்வளோ ஒரு காலி பண்ணியிருப்பாரு கடைசியாக திமுக வரைக்கும். காலி பண்ணிட்டு இப்போ காலி பண்ணுறதுக்காக மு.க. ஸ்டாலின் அவர்களால் துரந்தராக அனுப்பி வைக்கப்பட்ட நகர் தான் எங்களது வைகோ அவர்கள். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். இப்போ இந்த வைகோ முன்னாடி பேசுறது என்னங்கிறத பார்த்துருவோம். ஏன்னா ரொம்ப யோக்கியம் மாதிரி பேசுகிறாருல, இவருடைய யோக்கியம் என்னன்னு கொஞ்சம் டெஸ்ட் பண்ணோம்னாக்கா, மோடியை புகழ்ந்து அவ்வளோ புகழ் தள்ளியிருக்காப்புலங்க. மோடி பார்த்தாலே அவரே கூச்சப்படுவாப்புல, கொஞ்சம் உடல் கூச்சிடும் அவருக்கு. என்னங்க இது எங்கள் பிரச்சாரத்தை விட நீங்கள் அருமையாக பேசுகிறீங்களே எனக்கு ஆதரவா அப்படின்ற அளவுக்கு. அது அடுத்த மோடியினுடைய தலைமைக்கு கீழே தான் ஆட்சி அமைய போகுது, அந்த ஆட்சி தான் பிரமாதமான ஆட்சியாக இருக்க போகுது அப்படின்னு அவரே பேசியிருக்காரு. நீங்கள் இது கேளுங்க. சென்னையில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் பங்கேற்ற வைகோ, மோடி தலைமையில் மதசார்பற்ற ஊழலற்ற சமூக நீதி கொண்ட ஆட்சி அமையும் என்று தாம் நம்புவதாக தெரிவித்தார். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். இது என்ன பிரமாதம். பிஜேபியினுடைய கேண்டிடேட் நம்ம புதிய தலைமுறை ஓனர் இருக்காப்புல, அவருக்கு நேரடியாக போய் தாமரை சின்னத்தில் வாக்களியுங்கள், தாமரை சின்னத்தில் வாக்களித்து இவர் வெற்றி பெற்றால்தான் தமிழ்நாட்டிற்கு மட்டுமல்ல இந்தியாவிற்குமே விடுவு காலம் கிடைக்கும் அப்படின்னு நாமெல்லாம் அந்த காலத்தில் மோடியை எதிர்த்துக்கிட்டு இருந்த பொழுது நாமெல்லாம் தமிழ்நாட்டை விட்டு அதிகமாக பயணப்பட்டிருக்க மாட்டோம். அதிகமாக போயிருந்தாக்க கேரளா, ஆந்திரா இப்படி தான் அந்த வயசில் போயிருப்போம். யார் மோடி முதல்ல வரும் பொழுது. அதுக்கப்புறம் நிறைய போய்ட்டு வந்துங்கிற வேறு விஷயம். அப்போ நமக்கு குஜராத்தில் என்ன நடந்ததுங்கிறத புக்கில் பிடிச்சி தெரிஞ்சுருப்போம், நியூஸில் பார்த்து தெரிஞ்சுருப்போம். ஆனால் இவர் டெல்லி பல மாநிலங்களுக்கு பயணம் செஞ்சவர். அப்போ நம்மளை விட அதிகமாக பிஜேபி எவ்வளவு மோசமான கட்சி, ஆர்எஸ்எஸ் எவ்வளவு மோசமான அமைப்பு, மோடி எவ்வளவு மோசமான ஒரு நபர், அவருடைய ஆட்சியில் அங்கே நடந்த இஸ்லாமியர்களுக்கு எதிரான கொடுமைகள் என்ன அப்படிங்கிறது நம்மளை விட அதிகமாக ஒரு தெரிஞ்சிருக்கும். அப்போ தெரிஞ்சுக்கிட்டே வந்து மோடிக்கு வாக்களியுங்கள், தாமரைக்கு வாக்களிங்கள்னு கேட்டிருக்காருனாக்கா, அப்போ இவர் தேசிய பட்டிமன்ற பேச்சாளர் தானே. சரி, அவர் ஓட்டு கேட்டதை பண்ணி பாருங்க. தாமரையிலே வெற்றி பெற வைப்பதன் மூலமாக தமிழகத்திலும் ஒரு புதிய அரசியலுக்கான நுழைவாயிலை நீங்கள் அமைத்து தாருங்கள். நரேந்திர மோடி குஜராத் மாநிலத்தை உபகண்டத்தில் நிகரில்லாத மாநிலமாக ஆட்சி நடத்துகிறார். நல்லவர், நாணயமானவர், நேர்மையானவர், ஒழுக்கமானவர். சிறுபான்மை மக்களுக்கு பாதுகாப்பாக இருக்கிறார்கள். இஸ்லாமியர்களும் கிறிஸ்தவர்களும் வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். அதான் ஏற்கனவே சொன்னது மாதிரி தான். நீங்கள் பணத்தை மட்டும் கரெக்டாக கொடுத்துட்டீங்கன்னாக்கா தொழில் சுத்தமாக இருப்பாப்புல. இவரை மாதிரி தொழில் செய்கிறதுக்கு ஒரு ஆளே கிடையாது. அவ்வளவு அற்புதமான தொழில் நேர்த்தியோடு செய்யக்கூடிய ஒரு நபர். இந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு சொல்லும் பொழுது இங்கே உள்ள எவ்வளவு ஏழைகள் அந்த ஏடிஎம் க்யூவில் நின்று செத்தாங்க, எவ்வளவு பேர் வந்து பணத்தை மாற்ற முடியாமல் அந்த கடுகு டப்பாக்குள்ளேயும் இதுக்குள்ளேயும் ஏழை தாய்மார்கள் வீட்டில் உள்ளவங்க பணத்தை வச்சுருந்து இந்த செய்தியே தெரியாமல் மாற்ற முடியாமல் கடைசியில் எவ்வளவு ரூபாய்களை வந்து அவங்க இழந்தாங்க, எவ்வளோ தொகைகளை இழந்தாங்க, மாற்ற முடியாமல் எவ்வளோ பேர் வந்து கஷ்டப்பட்டாங்க. அப்போ எவ்வளோ பேர் அதில் வந்து நஷ்டப்பட்டாங்க அப்படிங்கிறது இருக்கு இல்லைங்களா. அப்போ ஏகப்பட்ட பிஸ்னஸ் காலியாகிடுச்சு. இந்த 500 ரூபா 1000 ரூபா செல்லாதுன்னு கொண்டு வந்தாலும் அதில் ஏகப்பட்ட ஐடி கம்பெனிஸ்லேருந்து ஏகப்பட்ட ஸ்டார்ட் அப் கம்பெனிஸ்லேருந்து எக்கச்சக்கமாக காலியாச்சு. சின்ன சின்ன தொழில் செஞ்சவங்க, வீட்டில் இருந்து குடிசை தொழில் செஞ்சவங்க, சிறு தொழில் பண்ணவங்க, குறு தொழில் பண்ணவங்க, இவங்களுடைய ஒட்டுமொத்த தொழிலும் காலி பண்ணது இந்த டிமானிசேஷன் மற்றும் ஜிஎஸ்டி. அதில் டிமானிசேஷனுக்கு மிகப்பெரிய பங்கு உண்டு. அந்த டிமானிசேஷன் வரும்பொழுது டிமானிசேஷனை ஆதரித்து பேசுகிறது யாருனாக்கா ஐயா ரஜினிகாந்த் அவர்கள் ஹேட்ஸ் ஆஃப் சொன்னாப்புல. அப்புறம் நம்ம ஆர்ஜே பாலாஜி இருக்காப்புல, இந்த கருப்புன்னு ஒரு கன்றாவை எடுத்து வச்சிருந்தாப்புல இல்லை, அந்த ஆர்ஜே பாலாஜியும் இதே மாதிரி இந்த 500 1000 செல்லாது அப்படின்னு வரும்பொழுது ஹேட்ஸ் ஆஃப் ஜி அப்படின்னு சொன்னவரில் அவரும் ஒருத்தர். எனக்கு தெரிஞ்சு அதுக்கப்புறம் அதில் ஹேட்ஸ் ஆஃப் சொன்னது நம்மளுடைய ஐயா வைகோ அவர்கள் தான் நினைக்கிறேன். நீங்கள் அவர் ஹேட்ஸ் ஆஃப் சொன்னது நீங்களே பாருங்கள். நல்ல நோக்கத்தோடு முடிவெடுத்திருக்கிறார். நாட்டிலே இருக்கக்கூடிய பெரும்பான்மை மக்களினுடைய ஆதரவை பெற்றிருக்கிறது. அடித்தட்டு மக்களுடைய ஆதரவு யாருக்கு ஒன்றும் பாதிப்பு கிடையாது. நரேந்திர மோடி ஆதரிக்கிறோம். Hats off to Mr. Narendra Modi on this issue. வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். இந்த 500 1000 செல்லாது அப்படின்னு மோடிஜி அவர்கள் கொண்டு வரும் பொழுது அப்போ மக்கள் நல கூட்டணி லைவ்ல இருந்துச்சு. அப்போ லைவ்ல இருக்கும் பொழுது மக்கள் நல கூட்டணியில் சிபி ஐயாக இருக்கட்டும், சிபி எம்மாக இருக்கட்டும், இசிகா இந்த கட்சிகள் எல்லாம் 500 1000 செல்லாதுன்னு மோடி கொண்டு வந்தது தவறான செயல், இது பொதுமக்களை ஆபத்தில் தள்ளுகிற செயல், அதனால் இதை ஒருபோதும் நாம் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு சொல்லிட்டு மக்கள் நல கூட்டணியில் மற்ற 3 கட்சிகளும் அதை எதிர்த்தன. 500 1000 ரூபா செல்லாதுங்கிறத எதிர்த்தது.
அந்த மக்கள் நல கூட்டணியில் இருந்து கொண்டே இந்த 500,000 செல்லாதுங்கிறத ஆதரித்து ஹேட்ஸ் ஆஃப் சொன்ன ஒரே ஆள் யாருனாக்கா நம்மளது ஐயா சைக்கோ அவர்கள். ஐயா வைகோ அவர்கள். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். ஐயா வைகோ அவர்கள் பேசியது மட்டும் இல்லை, அவர் ஒரு பேட்டியும் கொடுத்துருக்காரு, விகடனில் கூட அதை பிரசுரம் பண்ணியிருக்காங்க. அப்போ என்ன பேசியிருக்காருனாக்கா, அந்த உங்களுக்கு ஃபுல் ஸ்க்ரீனில் வரும் பாருங்க. அப்படி என்றால் யார் பிரதமர் என்ற கேள்வி உங்களிடம் எழலாம். குஜராத்தில் தொடர்ந்து 3 முறை முதல்வராக இருந்து காந்தி பிறந்த அந்த மண்ணில் பிறந்து மதுவிலக்கை முழுமையாக அமல்படுத்தி இப்போது அங்கே இஸ்லாமிய கிறிஸ்தவ சமுதாயத்தினரும் அமைதியாக வாழ்ந்து வரும் வகையில் ஆட்சி புரிந்து வரும் முதல்வர் மோடி இந்தியாவின் பிரதமர் ஆவார். இவர் சொல்லும் பொழுது இதற்கு முன்னாடி அங்கே இஸ்லாமியர்கள் எந்த அளவுக்கு சொல்லலாம் துயரங்களை கொண்டாங்க, எத்தனை பேர் படுகொலை செய்யப்பட்டாங்க அந்த குஜராத் சம்பவத்தில். அந்த சம்பவத்துக்கு எதிராக தான் தீஸ்தா சதல்வாத்தை வந்து அங்கே போய் நின்று அங்கே அப்பொழுது குடியரசுத் தலைவராக இருந்த ஏபிஜே அப்துல் கலாம் வரும் பொழுது இங்கே நம்ம மருதையன் தோழர் அவர்களுடைய அமைப்பிலிருந்து உருவாக்கப்பட்ட ஒரு அறிக்கை, அது வந்து ரொம்ப நீண்ட அறிக்கை இது, அந்த குஜராத் சம்பவம் பற்றி. அதை தமிழில் இருந்துச்சு அப்படிங்கிறதுக்காக ஏபிஜே அப்துல் கலாம்கிட்ட அதை வரவழைச்சி தமிழில் கொண்டு போய் இவங்க தீஸ்தா சதல்வாத் வந்து அந்த ஒரு இது மாதிரி போட்டிருப்பாங்கல்ல, அதில் பாதிக்கப்பட்டவங்க தங்குறதுக்கு அந்த இடத்துல தங்கி பரதா போட்டுக்கிட்டு அப்படி கொண்டு போய் கொடுத்தவங்க தான் தீஸ்தா சதல்வாத். அப்போ கொடுக்கும்பொழுது பக்கத்தில் மோடி இருந்து பார்க்குறாப்புல, இந்த பொம்பளை இங்கே வந்தா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறாப்புல. ஸோ இவ்வளவு சொல்லனா துயரங்கள் அப்போவே நடந்திருக்கு. கிட்டத்தட்ட 3000க்கும் மேற்பட்ட இஸ்லாமியர்கள் கொல்லப்பட்டாங்க அதில். அப்போ அந்த சம்பவம் நடந்ததுக்கு அப்புறம் தான் ஐயா சொல்கிறாப்புல, இவருடைய 3 முறை முதல்வராக இருந்திருக்கிறார குஜராத்தில். அப்போ குஜராத்தில் வந்து இந்த வரைக்கும் இஸ்லாமிய சமூகத்தினர் மற்றும் கிறிஸ்தவ சமூகத்தினர் வந்து அவ்வளவு அமைதியாகவும் மகிழ்ச்சியாகவும் வாழ்ந்து வருகிறார்கள், அதனால் இவரை நீங்கள் பிரதமராக தேர்ந்தெடுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு தமிழ்நாடு முழுக்க பிரச்சாரம் செஞ்சவர் தான் நம்மளது தேசிய பட்டிமன்ற பேச்சாளர் ஐயா வைகோ அவர்கள். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். இதை நான் ஆர்வமாக சொல்லவில்லை, நடக்கப் போவதை உண்மையாகவே சொல்கிறேன். நாடு முழுவதும் மோடி அலை வீசுகிறது. காங்கிரஸ் தூக்கி எறியப்படும். காங்கிரஸ் போரில் நாட்டுக்காக யுத்தம் செய்த இராணுவ வீரர்களுக்காக மும்பையில் கட்டப்பட்ட ஆதர்ஷ் வீடுகள் ஒதுக்கீட்டில் மகாராஷ்டிரா முதல்வர் பெரிய ஊழலை செய்துள்ளார்கள். சிபிஐ அறிக்கை கொடுத்த பின்னரும் நடவடிக்கை இல்லை. சிபிஐ அறிக்கை கொடுத்த பின்னரும் நடவடிக்கை இல்லை. கம்யூனிஸ்டுக்காரர்களுக்கு தேர்தல் பிரச்சாரத்தின் போது நான் பதிலடி தருவேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆக்ரோஷமாக பேசியிருக்காப்புல. அப்போ பிஜேபி மோடி அவர்கள் வந்து அவருடைய ஆட்சியில் எவ்வளவு துன்பங்கள் நடந்துச்சு அப்படிங்கிறத மறைச்சி, இதை நீங்கள் நான் படிக்கும் பொழுது நான் பேரை மட்டும் சொல்லாமல் இருந்தேன்னாக்கா இதை ஒரு 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 ஒன்வேர்டு கேள்வியாக கேட்டதுன்னு வச்சுங்களேன், நீங்கள் இது படித்து முடிச்சோன்னு சொல்லியிருப்பீங்க, அல்ல சும்மா இது சீமான் தானே எனக்கு தெரியுமேங்க, அதான் நீங்களே பல தடவை பேசியிருக்கீங்க, அவர் பேசின வீடியும் போட்டு காமிச்சிருக்கீங்க. அந்த 1,00,000 கோடி கடனை அடைத்து மேலும் 1,00,000 கோடியை வந்து குஜராத்தில் பேரில் போட்டாப்புலன்னு சொன்ன அந்த பொய் சொன்னார்னு சொன்னீங்களே, அதானங்க அதில் உள்ள மிச்ச மீதியாக இருக்கும் அப்படின்னு நினைப்பீங்க. அதுதான் இல்லை, அதான் இது வைகோ அவர்கள். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். எங்கள் அண்ணன் சீமான் அவர்கள் 100 பக்கம் பேசிகிட்டு இருக்கும் பொழுது எங்கள் ஐயா வைகோ அவர்கள் தமிழ்நாடு முழுக்க இந்த பிரச்சாரத்தை மேற்கொண்டவர் தான் ஐயா வைகோ அவர்கள். அதனால் ஐயா வைகோ அவர்களும் ஐயா சீமான் அவர்களும் வெவ்வேறு கிடையாது என்னையை பொறுத்த வரைக்கும். ஐயா வைகோ அவர்கள் அன்றைய சீமான் இன்றைய வைகோ. தட்ஸ் ஆல். நீங்கள் 2 பேரையும் ஒரே தட்டில் வச்சு எடை போட முடியும். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். சரி, இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த தாவேகா கூட்டணிக்குள்ளே போகும்பொழுது வைகோ அவர்கள் போகும்பொழுது அவர் லேட்டாக போனார் இல்லைங்களா, அவர் போகும்பொழுது ஒரு மேடையில் பேசும்பொழுது சொன்னார், அதாவது எங்கள் கட்சிக்கு திமுக கூட்டணிக்குள்ளே இருக்கும் பொழுது எங்கள் கட்சிக்கு 4 சீட்டு தான் கொடுத்தாங்க, ஆனால் ஒரு எல்லா தொகுதிகளையும் கிளைகள் கூட இல்லாத கட்சிக்கு 8 சீட்டு கொடுத்தாங்க அப்படின்னு விசிகாவை மறைமுகமாக விமர்சித்தாப்புல. அது மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடி கலைஞரை பற்றி விமர்சிக்கும் பொழுது வைகோ அவர்கள் விமர்சிக்கிறது செயல்பாடுகளை வச்சு விமர்சிக்கலாம், அதை விட்டு அவர் என்ன தெரியுமா விமர்சித்தார், கலைஞர் அவர்களுடைய சாதியை வைத்து ரொம்ப கேவலமாக அருவருக்கத்தக்க வகையில் ரொம்ப ஆபாசமான வார்த்தையில் கொண்டு விமர்சனம் அப்படிங்கிற பேரில் வன்மத்தை கக்கியவர் தான் இந்த வைகோ. அதை நீங்கள் கேளுங்க. நாங்க நம்புனவனுக்காக தலையை கொடுப்போம், நம்புனவனுக்காக உயிரை கொடுப்போம். இந்த மாதிரியான கீழ்த்தரமான ஈனத்தரமான வேலை, இதை ரொம்ப கடுமையான வார்த்தையில சொல்லணும்னா வேறொரு தொழில் இருக்கு, அந்த தொழில் செய்யலாம்னு சொல்லலாம். கலைஞரும் செய்யலாம், இவங்களும் செய்யலாம். நான் ஒன்னும் தப்பா சொல்லுவேங்க, அவரு நாதஸ்வரம் வாசிக்கக்கூடிய தொழிலும் தெரியும், அதனால சொன்னேன். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். ஒருத்தர் விமர்சிக்கும் பொழுது ஒரு சாதிய வன்மத்தோட ஒரு பதில் சொல்றாங்க, விமர்சிக்கிறாங்க அப்படின்னா வேறு விமர்சனம் கிடையாது, வேறு வன்மம். அப்போ எவ்வளவு ஜாதி வெறி அவருக்குள்ள ஊறிப்பி கிடந்தாக்கா, எவ்வளவு பண்ணையார்த்துவம் ஊறிப்பி கிடந்தாக்கா இப்படி ஒரு ஸ்டேட்மெண்ட்டை ஐயா கலைஞர்களுக்கு எதிராக சொல்லுவார். கலைஞரை பிடிக்கல அப்படிங்கிறது வேறு, விமர்சனம் வைக்கலாம், குற்றச்சாட்டு வைக்கலாம், தாராளமாக வைக்கலாம், செயல்பாடுகளை வச்சு வைக்கலாம். அவருடைய சாதியை வைத்து அவரை இழிவுபடுத்தணும் அப்படின்ற நோக்கம் எங்கேருந்து வரும்னாக்கா, முழுக்க ஒரு பண்ணையாராகவும் முழுக்க ஒரு ஜாதி வெறி பிடித்த நபராகவும் முழுக்க அந்த 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 ஜாதி வெறி ஏறி போயிருந்தால் மட்டும்தான் அப்படி பேச முடியும்.
அப்புறம் எப்படிங்க அவர் கருப்பு துண்டுலாம் போட்டிருக்காரு அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். எனக்குமே அதே டவுட் தான், இவர் எப்படி கருப்பு துண்டு போட்டிருக்காருங்கிறது எனக்கு அதே டவுட் தான். வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன். ஒரு டிபேட் ஷோவில் அண்ணன் கூகா பாவலன் அவர்கள் அலிம் புகாரி அவர்கள் பேசும் பொழுது அதை கண்டித்து அது ஒரு பண்ணையார்த்துவத்தோடு பேசுகிறாரு அப்படின்னு சொன்னார். சரி, அது ஒரு பக்கம் அது இருக்கா இல்லையாங்கிறது வேறு விஷயம். ஆனால் அவ்வளவு கோவப்பட்டு அதை பண்ணையார்த்துவம்னு சொன்ன அண்ணன் கூகா பாவலன் அவர்கள் உண்மையான பண்ணையார் டிஎன்ஏவோடு பேசிய மாணிக்கம் தாக்கூரை ஏன் அண்ணன் கூகா பாவலன் அவர்கள் கண்டிக்கலை? அப்புறம் உண்மையான பண்ணையார்த்துவத்தோட சாதி வெறி தலைக்கேறி போய் அந்த ஜாதி வன்மத்தோட இவங்க கூட்டணிக்குள்ளே வந்ததுக்கு அப்புறமும் 8 சீட்டு கொடுத்த கட்சிக்கு வந்து கிளைகள் கூட கிடையாது அப்படின்னு சொன்ன வைகோவையும், இப்போ தலைவர் எழுச்சி தமிழர்கள் பேசியதை ரொம்ப நக்கல் நையாண்டியோட நான் அதுக்கு வந்து நோபல் பரிசு தரணும் அப்படின்னு சொன்னதுக்கு, இது முழுக்க முழுக்க சாதி வெறி பண்ணையார்த்துவத்தோடு பேசின இந்த வைகோ கிட்டையும் அந்த மாணிக்கம் தாக்கர்கிட்டையும் அந்த கூகா பாவலன் போயிட்டு அன்னைக்கு அந்த டிபேட்டில் பேசினது மாதிரி 1 to 1 வர தயாரா அப்படின்னு ஏன் நான் கூகா பாவலன் அவர்கள் இந்த மாதிரி அடித்து சொடக்கு போட்டு சொல்லலை அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஒட்டுமொத்த விசிகா சோஷியல் மீடியா விங்கும் தலைவர் எழுச்சி தமிழர் அவர்களை இவ்வளவு இழிவாக அவ்வளவு நக்கலோட ஒரு நையாண்டியோட பேசும்பொழுது ஏன் வேடிக்கை பார்க்குறாங்க அப்படிங்கிறது நமக்கு தெரியல. ஆனால் நாம் கேட்டது விமர்சனமாக சில கேள்விகளை போன வழியில் வச்சோம். அதுக்காக எல்லாரும் வந்து இந்த நக்கல் நையாண்டியோட சாதி திமிரோட பேசும்பொழுது அது வேடிக்கை பார்க்குறாலும் நம்மளால் கிடையாது. அதனால் வைகோ அவர்களுக்கு நான் கடைசியாக சொல்லிக்கொள்வது என்னவென்றால், கடைசியாக ஒரு வீடியோ கட்டு போடுறேன், அதில் ஒருத்தர் ஒன்று பேசியிருக்காரு, அதுதான் என்னுடைய கருத்தும். அதோட நம்ம வீடியோ முடிச்சுக்கலாம். சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட வாழ்ந்துடலாம் சார். வைகோவை நம்பி போனா வாழவே முடியாது சார். அவரை பத்தி நான் ஒண்ணு சொன்னேன், வைகோ அவர் சைக்கோன்னு சொன்னேன், அன்னைக்கு அது உண்மையானுச்சு. அதே மாதிரி இப்ப ஒண்ணு சொல்றேன், சாதாரண ஒரு வைக்க போற நம்பி போனா கூட அவன் வாழ்ந்துருவான், இந்த வைகோவை நம்பி போனா அந்த ஆள் விழுந்துருவான். அதுக்கு பல பேர் உதாரணம்.